அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து 757வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அன்பையும் அருளையும் வளர்ப்பதற்கு கூட பொருள்தாயா அடிப்படைன்றார். இந்த உலக வாழ்வே பொருளால் தான் இயங்குகிறது என்ற அருமையான உண்மையை, அருமையான தத்துவத்தை வள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார். பொருள் இல்லைன்னா எந்த வாழ்க்கையும் இல்லை. இப்போ நான் ஒரு இடத்துல அன்பு செலுத்துகிறோம்னா, அன்பு செலுத்துகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தேநீரோ ஒரு காப்பியோ அல்லது சிற்றுண்டியோ அது செய்யணுமா இல்லையா? நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் அதை செய்ய முடியாத அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒரு பரிசு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தலாம், உணவுப் பொருள் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தலாம். நம்முடைய நண்பர்கள் வறுமையினால் வாடுகிற பொழுது அவர்களுக்கு பொருள் உதவி செய்யணும், அதுக்கு பொருள் தேவை. எனவே பொருள் தான் வாழ்க்கையின் அடிப்படை. அது ரொம்ப அழகாக சொல்கிறார் வள்ளுவர். அருள் என்பது, அன்பு என்பது தொடர்புடையார் மட்டும் வருவது. அதாவது தொடர்புடையவரிடத்திலே கொள்ளுகின்ற உறவு தான் அன்பு. இப்போ அப்பா அம்மா கிட்ட செலுத்துகிற அன்பு, அப்பா அம்மா பசங்க கிட்ட செலுத்துகிற அன்பு, குடும்பத்தினர் உற்றார் உறவினத்தில் செலுத்துகின்ற உறவு, ஊர் மக்கள் இடத்திலே செலுத்துகின்ற உறவு, நண்பர்களிடத்திலே செலுத்துகிற, தொடர்புடைய இடத்திலே செலுத்துகின்ற உறவுக்கு தான் அன்புன்னு பேர். அருள் என்பது என்னன்னா, தொடர்பே இல்லாதவர்கள். இப்போ பாலஸ்தீனத்தில் மக்கள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். நாம் உணவுப் பொருளையும் மருந்து பொருளையும் இங்கேருந்து சேகரித்து அனுப்புகிறோம். அது தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல செலுத்துகின்ற அந்த அன்புக்கு பேர் அருள். இந்த அருள் என்ன சொல்றாருன்னா வள்ளுவர், அன்பு என்பது தாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய குழந்தை அருள். அன்பு பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அருள். இந்த அருள் எதனால் வளர்கிறது என்று சொன்னால், பொருள் என்கிற செவிலி தாயார், வளர்ப்பு தாய். தமிழ் சமூகத்தில் அந்த காலத்திலெல்லாம், சங்க காலத்திலெல்லாம் நற்றாய்னா பெற்ற தாய். அந்த குழந்தை வளர்ப்பதற்கு ஒரு குடும்பத்திலும் ஒரு செவிலி தாய் இருப்பாள். செவிலி தாய்னா வளர்ப்பு தாய். அப்படி பொருள் என்பது வளர்ப்பு தாயாக உதவி செய்யும். இதுக்கு அன்பினால் பெற்றெடுத்த குழந்தையாகிய அருளை வளர்ப்பது எது என்றால் பொருள் என்கிற செவிலி தாய், பொருள் என்கிற வளர்ப்பு தாய். அப்போ பொருள் தான் அடிப்படை. இப்போ தமிழருடைய தத்துவம், தமிழருடைய அறிவியல், தமிழருடைய பொருளாதார அறிவு எத்தகைய உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை இந்த குறள் மூலம் அறிகிறோம். இப்போ வாழ்க்கையின் அடிப்படையே பொருள் தான். அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, அருள் என்னும் அன்பின் குழவி. அருள் என்பது அன்பு பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்று சொன்னால், பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. பொருள் என்பது செல்வம், அந்த செல்வம் என்பது செவிலி. செவிலி என்றால் வளர்ப்பு தாய். அந்த வளர்ப்பு தாயினுடைய அரவணைப்பினாலே, அவளுடைய உதவியினாலே, அவள் ஊட்டுவதனாலே இந்த அருள் என்கிற குழந்தை வளர்கிறது. நாட்டிலே அருள் வருகிறதுன்னா, ஒரு நாடு வறுமையில் இருக்குதுன்னா, எத்தியோப்பியா வறுமையில் வாழுதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? பொருளை, உணவுப் பொருளை எல்லாம் இலவசமாக அனுப்புகிறோம். அது அருள். அந்த அருளை எதன் மூலம் நிரூபிக்கிறோம்? நம்ம பொருளை வழங்குவதன் மூலம் நிரூபிக்கிறோம். இதைத்தான் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அருள் என்னும் அன்பின் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியார் உண்டு. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? அருள் என்னும் அன்பின் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியார் உண்டு. இது ஆங்கில எழுத்தை பார்ப்போமா? Mercy the child brought forth by love grows, under care of the foster mother wealth. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.